இந்த பாருங்க அண்ணாச்சி, கிருஷ்ணா அண்ணன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு. வணக்கங்க. அவங்க வீட்டு முதல் கல்யாணம். பந்தி சாப்பாடுக்கு ஆள் பார்க்கணும்னு சொன்ன உடனே எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். பேரை கெடுத்துக்காம நல்லபடியா செஞ்சு கொடுங்க. என்ன விஜயம்மா, தெரியாத ஆள்கிட்ட சொல்ற மாதிரி சொல்றீங்க? என்னோட சமையல் நல்லா இருக்கிறதுனால தானே நீங்களே 4-5 கல்யாணத்துக்கு சொல்லி விட்டீங்க. அதுல அசத்தன மாதிரி இவர் வீட்டு கல்யாணத்திலயும் அசத்திடுறேன். கிருஷ்ணன், இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு அட்வான்ஸ் கொடுத்துருங்க. சரிம்மா. அண்ணாச்சி, ரிசப்ஷன்ல ஆரம்பிச்சு கல்யாண சாப்பாடு முடிகிற வரைக்கும் எவ்வளவு வாங்குறீங்க? அது அவங்கவுங்க கொடுக்குற மெனுவும் சாப்பிடுற ஆளுங்களோட எண்ணிக்கையை வச்சுதான் நான் சொல்ல முடியும். உங்க வீட்டு கல்யாணத்துக்கு எவ்வளவு பேர் வருவாங்க, என்னென்ன ஐட்டம் போடணும்னு ஒரு லிஸ்ட் கொடுங்க. நான் என்னோட ரேட்டை சொல்றேன். அப்படி எதுவும் இன்னும் கணக்கு போடல. நானும் சம்பந்தி வீட்டாரும் சேர்ந்து நடத்துற கல்யாணம் இது. அதனால அவங்க கிட்ட கலந்து பேசி நான் லிஸ்ட் தரேன். அதுக்கு முன்னாடி அட்வான்ஸா இந்த 50,000 வச்சுக்கங்க. தாயி மகமாயி எல்லாம் சீரும் சிறப்புமா நடக்கணும். அண்ணாச்சி, கிருஷ்ணா அண்ணன் ஊர்ல இருக்கிற நிலத்தை வித்து தான் கல்யாணத்தை நடத்துறாரு. அதனால நீங்க பணத்தை இஷ்டம் போல வாங்காதீங்க. நியாயமா என்ன உண்டோ அதை கேளுங்க. அண்ணனும் கொடுப்பாரு. நான் அப்படியெல்லாம் கேட்பேனாம்மா? எல்லாருக்கும் போடுற ரேட்டை விட நான் கணிசமா டிஸ்கவுண்ட் பண்ணியே சொல்றேன். அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு வர்றவங்க வாய்க்கு ருசியா நல்லபடியா சாப்பிட்டு போற மாதிரி நான் செஞ்சு தரேன். ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். நாங்க புறப்படுறோம். வாமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். விஜயா, நீ இருந்ததுனால கல்யாண சாப்பாடு வேலையெல்லாம் ஈஸியா முடிஞ்சதுமா. நானும் யாரை பார்த்து பேசுறதுன்னு ஒரே குழப்பத்துல இருந்தேன். நல்ல வேளை உனக்கு தெரிஞ்ச ஆளே கிடைச்சிட்டாருமா. இதுல என்னென்ன இருக்கு? சரிம்மா, போய் ஒரு ஆட்டோவை பிடிச்சி சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேரும். சரிண்ணே. இங்க ஆட்டோ வருதான்னு பார்க்கலாம். சரிங்கண்ணே. இந்தாங்க. 500 ரூபாய்க்கு என்கிட்ட சில்லற இல்லைங்களே. நீங்க தான் எனக்கு காலையில முதல் சவாரி. ஓ அப்படியா? நான் வேணா கடைக்கு போயிட்டு சேஞ்ச் மாத்திட்டு வரட்டுமா? சரிங்க, போய் வாங்கிட்டு வாங்க. அவன் தான் பணத்தை திருடினவன். அந்த ஆட்டோக்காரன் தான் பணத்தை திருடினவன். அவன் தான். இந்தாங்க. தேங்க்ஸ்ங்க. சரி, ஓகே. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த ஆட்டோக்காரன் தான். அவனே தான். டேய் அண்ணே, அவனா அண்ணே? நில்றா. அந்த ஆட்டோக்காரன் தாமா. அவன் தான். பையன் போயிட்டானே. அவன் மட்டும் 10 லட்சத்தை எடுக்காம இருந்திருந்தா எல்லாம் நல்லபடியா நடந்திருக்குமே. எல்லாம் நல்லபடியா நடந்திருக்குமா? என்ன அந்த ஆட்டோக்காரன் பணத்தை எடுத்தான்னு சொல்றீங்க? யார் பணத்தை எடுத்தா? உங்க பணத்தையா? அது 10 லட்சம் ரூபாமா. அந்த ஆட்டோவில தான் மறந்து வச்சுட்டு அந்த பணம் மட்டும் கைவிட்டு போகாம இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காதுமா. என்னன்னே சொல்றீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க. யார் பணம் தொலைஞ்சது? என்ன நடந்தது? இப்படி இல்ல நடந்திருக்காதுன்னு வேற சொல்றீங்க. அப்படி என்ன நடந்துச்சு? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அந்த ஆட்டோவில் போய் பணத்தை மறந்து வச்சுட்டு இறங்கிட்டாமா. அந்த பாவி பைய ஆட்டோக்காரனும் 10 லட்சத்தை அப்படியே அமுக்கிட்டாமா. அது கைவிட்டு போகாம இருந்திருந்தா என் ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டிருக்க மாட்டான் இல்லையா? செய்ய வேண்டியதெல்லாம் தைரியமா செஞ்சிருப்பான் இல்லையா? ஆனா இப்போ கூனி குறுகி ஒவ்வொரு விஷயத்திலையும் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காமா. பணம் போயிடுச்சுன்னா தைரியமும் போயிடுமே. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தும் பிரயோஜனம் இல்லைம்மா. ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சது தான் மிச்சம். ஆட்டோக்காரனை கண்டுபிடிக்க முடியலன்னு கைவிரிச்சிட்டாங்க. இப்போ கண்ணு முன்னாடி பார்த்தும் அவனை பிடிக்க முடியாம போயிடுச்சம்மா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு. அந்த ஆட்டோக்கார முகம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எப்படியும் என் கண்ணுல சிக்குவான்.
அவனை கழுத்தை பிடிச்சு உங்க வீட்டுக்கு இழுத்துட்டு வர. நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒப்படைங்க. பாவி பையன் 10 லட்சத்தை முழுசா முழுகிட்டானே. அவன் மட்டும் திருப்பி கொடுத்திருந்தா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்குமே. சரி வாங்கண்ணே பார்க்கலாம். சரிம்மா. லட்சம் போச்சே. தாலி கட்டின புருஷன் தான் முக்கியம். அதுக்கு முன்னாடி தன்னோட சொத்தெல்லாம் கால் தூசிக்கு சமம்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்காளே அகிலா. இனிமேலாவது அவ மனசை புரிஞ்சுக்க போறீங்களா இல்ல எப்பவும் போல இப்படியே தான் இருக்க போறீங்களா? விஸ்வா, ரொம்ப குழப்பமா இருக்கீங்களா விஸ்வா? சொல்ல சொல்ல கேட்காம இவ பாட்டுக்கு சொத்து எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாளே அப்படின்னு குழப்பமா இருக்கா? நீ சொல்லு இருக்காத பின்ன. சத்தியமா கன்ஃபியூஸ்டா தான் இருக்கேன். இல்ல அந்த சொத்து பூரா உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருமோன்னு பயந்துட்டு இருக்கேன். அந்த மூர்த்தி கிட்ட நியாயம் கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா எதையுமே யோசிக்காம நீ பாட்டுக்கு பட்டுன்னு ஒரு நிமிஷத்துல தூக்கி கொடுத்துட்ட. அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், ப்ராஸ் அண்ட் கான்ஸ் ஏதாவது யோசிச்சு பாத்தியா நீ? எதுக்காக நான் யோசிக்கணும் விஸ்வா? எனக்காக நான் எதையுமே யோசிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அது உன்னுடைய கன்டென்ஷன். அது எத்தனை பேருக்கு புரியும்? சி அகிலா, பொதுவாவே நீ இந்த வீட்டுக்குள்ள எது செஞ்சாலுமே யாருக்குமே பிடிக்க போறதில்ல. ஏன்னா நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த வழி அப்படி. உன் நியாயத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க. எனக்கு என்னன்னா அப்சல்யூட்லி செல்ஃப்லெஸ்ஸா மத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தன் கூட இன்னைக்கு நீ செஞ்சுட்டு வந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டான். டக்குன்னு அப்படியே தூக்கி கொடுத்துட்ட. ஏன் விஸ்வாக்காக? நீங்க என் கழுத்துல கட்டின தாலிக்காக. வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு விஷயத்துல சந்தோஷப்பட்டுப்பாங்க. நான் சந்தோஷப்படுற ஒரே விஷயம் நீங்க என் கழுத்துல கட்டின தாலி. அந்த சந்தோஷம் எனக்கு எப்போ இருக்கணும்னு தான் உங்க பர்மிஷன் இல்லாமலேயே நான் அதை செஞ்சேன். ஒவ்வொரு பொண்ணுக்கும் வாழ்க்கையில சந்தோஷத்தை தரக்கூடிய அந்த நாள் எனக்கு தெரியாமலேயே ஒரு விபத்து மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு. எதுவுமே நினைக்காத ஒரு நேரத்துல எனக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்க கட்டின தாலி வேணும். இந்த தாலிய நான் எழுந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது தப்பா விஸ்வா? கெட்டது ஒண்ணு நடந்தா அத உடனே மறந்துடலாம், இல்லனா தூக்கி எறிஞ்சிடலாம். ஆனா நல்லத நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படணும். அப்படி நான் சந்தோஷப்படுற ஒரே விஷயம்தான் நீங்க என் கழுத்துல கட்டின தாலி. இத நான் எழுந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு தப்பா விஸ்வா? ஏய் உப்ளி, தேங்க்யூடா. அது குட்டி போட்டா எனக்கு ஒன்று தரியா? நாங்கள் பண்ணுறது ஆபாசாக்கு சமர்ப்பணம். ஆபாசானா? அல்ஜிப்ராவால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம். டேய் ஏன்டா மாங்கோட்டை முங்கின மாதிரி இருக்க? உனக்கு எப்படி தெரியும் நான் மாங்கோட்டை முழுங்கினேன்னு? டேய் யாரா அந்த அபான வாயுவை விட்டது? டிக் போட்டுருக்கடா. வெளில சொன்ன உங்கள் பாட்டி நான் விஜய லவ் பண்ணுறேன்டா. எவ்வளவோ இழந்துட்டேன். எத்தனையோ ஏமாற்றங்களை பார்த்துட்டேன். ஆனா இதை இழக்க மட்டும் எனக்கு மனசு வரல விஸ்வா.
ஏன்னா இதை வெறும் தாலியா நான் நினைக்கல. உங்க உயிரா தான் நினைக்கிறேன். அதுக்காக சொத்து அத்தனை சத்தியமா சொல்றேன் அகிலா, சொத்துக்காக பிரிஞ்ச எத்தனையோ ஃபேமிலிஸை நான் பார்த்திருக்கேன். கேவலம் சொத்துக்காக சொந்தம் பந்தம் எல்லாரையும் தூக்கி போட்ட மனுஷனுங்களை பார்த்திருக்கேன். ஆனா நீ அத்தனை சொத்தையும் ஒரே நிமிஷத்துல எவன் கையிலயோ தூக்கி கொடுத்துட்டு என்ன ஒரு மனுஷனா உன் முன்னாடி நிக்க வச்சிருக்க உயிரோட. இன்னைக்கு என்னோட சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறவங்க அத்தனை பேருமே என்ன இன்னைக்கு ஒரு மனுஷனை கூட பார்க்கலையே. உன் புருஷனை மட்டும் தானே பாக்குறாங்க. பட் டெல் மீ ஆனஸ்ட்லி, நான் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கேனா? உனக்காக ஏதாவது பண்ணிருக்கேனா? ஒரு நாள் உன்னை சந்தோஷமா வச்சிருந்திருக்கேனா? வாழ்க்கை பூரா நீ சொல்லி சொல்லி அழற மாதிரி உன் மனசுல சங்கடத்தையும் மன கஷ்டத்தையும் தவிர வேற என்ன கொடுத்துருக்கேன் நான் உனக்கு? இன்னைக்கு அந்த எம்டியோட வைஃப் பேசிட்டு போனது எவ்வளவு உறுத்தலா இருக்கு தெரியுமா? வலிக்குது அகிலா, சத்தியமா சொல்றேன். ஐம் டைங் ஆஃப் கில்ட். சீரியஸ்லி, நான் உனக்காக எதுவுமே பண்ணலையா அகிலா? நீங்க எனக்கு செய்யறதை விட நான் உங்களுக்கு செய்யறதுதான் முறை. நான் இது வரைக்கும் போட்டது நாடகம், வேஷம் தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா இப்ப என்ன சொல்லுவாங்க? நான் அதை கூட யோசிக்கல விஸ்வா. என் மனசுல உள்ள ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் ஏன் உங்களுக்கு எனக்கு புரியல விஸ்வா. ஆனா இது ஒரு ஃபீல். நீங்க நல்லா இருக்கணுங்கிற ஃபீல். நீங்க யாரோட வாழ்ந்தாலும் நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுங்கிற ஃபீல் என் மனசுல இருக்கிறது நான் சொல்றேன் விஸ்வா. உங்களை நான் முதலா பார்த்தப்பவே என் மனசுக்குள்ள அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. அப்புறம் சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள், சில கட்டாயங்கள், அதனால நான் நினைச்ச மாதிரி என் லைஃபை என்னால அமைச்சுக்க முடியல. இருந்தாலும் நான் உங்க மேல வச்சிருக்கிற அஃபெக்ஷன் எப்பவும் அப்படியே தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, நந்தினி வந்து அவங்களோட நீங்க சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன்னா உங்களை நான் நந்தினி கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் பத்திரமா வச்சுக்கணும். அவங்க கிட்ட உங்களை ஒப்படைச்சிட்டு நான் இந்த வீட்டை விட்டு போகணும். அந்த எண்ணத்துல தான் விஸ்வா நான் என்னோட சொத்தையெல்லாம் எழுதி கொடுத்தேன். சரி அகிலா, உன் மனசுல இருக்கிறது நீ சொல்லிட்ட. என் மனசுல இருக்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இனி நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது. இந்த சிச்சுவேஷன்ல நான் உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன். ஆனா நான் போக வேண்டியதுதானே விஸ்வா? அது அப்ப. இப்ப எங்க போவ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போறதுக்கு உனக்கு இடம் இருக்கா? அதான் மொத்தத்தை எழுதி கொடுத்துட்டல, எங்க போவ? இல்ல அகிலா, நீ இங்க தான் இருக்கணும். அதுக்காக நான் இங்கே இருந்தா உங்க அம்மாவுக்கு பிடிக்காத விஸ்வா. இல்ல அகிலா, நீ எங்கேயும் போக வேண்டாம். நான் உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக அத்தனை சொத்தையும் தூக்கி கொடுத்துருக்க. இன்னைக்கு உனக்கு ஒண்ணுமே கிடையாது. உன்னை இப்படி அம்போன்னு தெருவில் நிறுத்துறதுக்கு நான் மனசாட்சியோ மனிதாபிமானமோ இல்லாதவன் கிடையாது. நீ இங்க தான் இருக்கணும். அதுக்கு என்ன வழியோ அதை நான் பார்க்கறேன். இவர் வாயிலிருந்து இந்த ஒரு வார்த்தையை வர வைக்கிறதுக்காக எவ்வளோ நடிக்க வேண்டியதா இருக்கு. சரி, நடிச்சதுக்கு பலன் கிடைச்சா சரி. எனக்கு விஸ்வா வேணும்.
எனக்கு மட்டும்தான் வேணும். நல்லா இருக்கியா அகிலா? எப்படி இருக்க முடியும்? அதான் சொத்து எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டியே. விஸ்வா உயிரை காப்பாத்த அதை தவிர வேற வழி இல்லைல்ல உனக்கு? அகிலா, நீ எல்லாருக்கும் முன்னாடி எழுதி கொடுத்த டாக்குமெண்ட். நான் சொன்னபடி என் சொத்துல பாதி உங்களுக்கு எழுதியிருக்கேன். தேங்க்யூ. என்னால நம்பவே முடியல அகிலா. இப்படி ஒரு பிளான் எப்படி உன் மைண்ட்ல வந்துச்சு? கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைனா? நானும் எதிர்பார்க்கல. ஆனா சூழ்நிலை இப்படி ஒரு டிராமாவை பண்ண வச்சிருச்சு. இந்த பிளானை விஸ்வா நம்பிட்டானா? அவன் அம்மா நம்பிட்டாங்களா? நந்தினி வீட்டுக்காரங்க எல்லாரும் நம்பிட்டாங்களா? எல்லாரும் கிளீன் போல்டு மாமா. ஒரே பால்ல சிக்ஸர் அடிக்கிற மாதிரி சொத்து பூரா உங்களுக்கு எழுதி கொடுக்கிற மாதிரி கொடுத்து விஸ்வா வீட்டுல நிரந்தரமா இருக்கிற மாதிரி இடம் பிடிச்சிட்டேன். எனக்கு முதல்ல நம்பிக்கையே இல்ல அகிலா. உன் சொத்துக்களை அபகரிக்க நான் எவ்வளவோ பிளான் பண்ணேன். உன்னை அடிச்சு துரத்தையும் விட்டேன். ஆனா நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காம என்னை கூப்பிட்டு விஸ்வாவை கடத்துற திட்டத்தையும் சொல்லி இப்ப அதை சக்சஸ் பண்ணியும் காமிச்சிருக்க. என்ன இதுக்காக நீ அழைப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்ற மாதிரிதான் உங்க கூட நான் கூட்டு சேர்ந்திருக்கேன். நீங்க கடத்தினாதான் விஸ்வா வீட்டுல எல்லாரும் நம்புவாங்க. அதனால தான் என் திட்டத்தை உங்க மூலமா செஞ்சேன். அது சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு எல்லாரோட வாயையும் அடைச்சிட்டேன். இப்ப எனக்கு எதிரா ஒரு சவுண்ட் கூட அந்த வீட்டுல வராது. மாமா, இப்ப நான் வெறும் கையோட போறேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட வந்து சொத்துல சரி பாதிய கேட்பேன். அப்ப எந்த பிரச்சனையும் பண்ணாம எனக்கு பிரிச்சு கொடுக்கணும். சரியா? என்ன அகிலா நீ இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு பெருந்தன்மையா இந்த சொத்துக்கள் எல்லாம் எனக்கு எழுதி கொடுத்துருக்க. அதுல போய் நான் பிரச்சனை பண்ணுவேனா? பண்ணவே மாட்டேன் அகிலா. அப்ப நான் கிளம்பட்டுமா? இருங்க. அடுத்து என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். அதையும் கேட்டுட்டு நீங்க கிளம்புங்க. சொல்ல அகிலா, நீ என்ன சொல்றியோ அதை நான் உடனடியா செய்றேன். இதுதான் நாம பண்ணணும். என்ன முழுசா நம்ப ஆரம்பிச்சிருக்கிற விஸ்வா இனி காலம் பூரா என் காலடியில கிடக்கணும். அதுக்கான அச்சாரம் தான் அடுத்து நான் செய்ய போறது. அதனால இப்ப நான் சொன்னதை நீங்க தப்பு இல்லாம செஞ்சிருங்க மாமா. சொல்லிட்டல்ல, பக்காவா பண்ணிடுறேன். வரேன். விஸ்வா, நீங்க எனக்கு வேணும். நீங்க எனக்கு மட்டும் வேணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் விஸ்வா. வாங்க சம்மதி, வாங்க ப்ளீஸ் உட்காருங்க. சரி உட்காருங்கம்மா. நம்ம மருமகளை கூப்பிடுமா. உட்காருங்க. உட்காரது இருக்கட்டும். என் மருமக எங்க? உள்ளதா இருப்பா. பிரியா, பிரியா. வாங்க வாங்க. என்ன சம்பந்தி சொல்லுங்க. என்ன மருமகளே, நல்லா இருக்கியா? இங்க வா. சம்மதி உட்காருங்க. என்ன சம்மந்தி, மாப்பிள்ள வரலையா? மாப்பிள்ள கொஞ்சம் வெளியில போயிருக்கா. அப்படியா? கீர்த்தனா, நீயும் வா. ஆண்டி, நானே வச்சுக்கிறேன். சரி. அம்மாடி
அடிப்பாவி, எவ்வளவு திஷ்டி இருக்கு என் மருமகளுக்கு. இருக்காதா பின்ன? பிரியாக்கா கல்யாணம்னு தெரு ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அக்காக்கு திருஷ்டி இல்லாம? மருமகளே, நீ என் வீட்டுக்கு அடி எடுத்து வச்சதும் முதல் வேலையா இந்த தெரு காலடி மண்ணை எடுத்து உனக்கு திஷ்டி கழிக்கணும், சரியா? சம்பந்தியம்மா நீங்க உட்காருங்க. ஆமா, நீங்க காஃபி சாப்பிடுறீங்களா டீ சாப்பிடுறீங்களா? இல்ல பரவாயில்ல. என் மருமக கையால நல்ல ஃபில்டர் காஃபி. அப்படியா? பிரியா, நீ போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. எங்க அக்கா சூப்பரா ஃபில்டர் காஃபி போடுவாங்க. அப்படியா? என்ன சம்பந்தி அப்புறம்? ஏங்க ப்ரூஃப காட்டுங்க. பத்திரிக்கை ப்ரூஃப் பாருங்க. நம்ம கலந்து பேசிக்கிட்ட விவரப்படி கல்யாண பத்திரிக்கை ப்ரூஃப் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஏதாவது விவரம் விட்டு போயிருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. எல்லாம் சரியாதான் இருக்கும் சம்பந்தி. சரியாதான் இருக்கும், இருந்தாலும் நீங்க ஒரு வாட்டி பார்த்து சொல்லிட்டா எங்களுக்கு திருப்தியா இருக்கும்ல, அதனாலதான் சொல்றேன். கல்யாணத்தை ஜாம் ஜாம் பண்ணிடலாம் சம்பந்தி. என்னங்க அவர் குடும்பம். தேங்க்ஸ்மா. எல்லாம் சரியா இருக்குங்களா சம்பந்தி? உட்காருமா, நீயும் உட்காருமா. இல்ல பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உங்க முன்னாடி இப்படி? அச்சச்சோ, இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷியே நீதானே. ஆமாமா. உட்காருங்க மேடம். என்னப்பா இன்விடேஷன் ப்ரூஃபா? ஆமாமா. என்கிட்ட கொடுங்க. குடுக்கலன்னா விட்டுருவா போற. அக்கா பாரு.